மனதை உறுதிப்படுத்தும் புத்தரின் வார்த்தைகள். வலிக்கும் போது வாழ்க்கை உங்களுக்கு எதையாவது கற்பிக்க முயற்சிப்பதை கவனியுங்கள். உங்கள் குரலை கருணைக்காகவும், உங்கள் காதுகளை இரக்கத்திற்காகவும், உங்கள் கைகளை தர்மத்திற்காகவும், உங்கள் மனதை உண்மைக்காகவும், உங்கள் இதயத்தை அன்பிற்காகவும் பயன்படுத்துங்கள். இப்போது நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோமோ அவை அனைத்தும் நாம் நினைத்ததன் விளைவுதான். நீங்கள் நேர்மறை வாழ்க்கையில் கவனம் செலுத்தினால் எதிர்மறை மறைந்துவிடும். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து அதற்கு ஈடாக எதையாவது எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்வது கருணை அல்ல. எதுவுமே நிரந்தரமில்லை. உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாக்காதீர்கள். ஏனென்றால் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அது மாறும். காயத்தில் கவனம் செலுத்தினால் துன்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும். துன்பத்தில் இருந்து விடுபட தீர்வை நோக்கி கவனம் செலுத்துங்கள். உங்கள் மௌனத்தை விட உங்கள் வார்த்தைகள் சிறந்தவை என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே பேசுங்கள். ஏமாற்றத்திற்கு மக்களை குறை கூறாதீர்கள். அவர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்த்ததற்காக உங்களை நீங்களே குற்றம் சொல்லுங்கள்.